அவங்களுடைய கதையை ரெடி பண்ணிட்டு அவங்க உடனே என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல நடிகை தேர்வு பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கும்போது தான் சீரட்டுனுடைய அந்த பேட்டியெல்லாம் படித்து பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே அவங்கள வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பற்றிய ஒரு அறிவிப்பும் அதை தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. முதற்கண் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் இத்தமிழகத்தில், வந்தாரை வாழ வைக்கும் இத்தமிழகத்தில் வாழ வந்திருக்கும் என் சகோதரி ஸ்ரீரெட்டி அவர்களை எங்கள் தமிழ் திரைப்படத்தில் ரெட்டி டைரி என்ற படத்தின் மூலம் தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறோம். இந்த திரைப்படத்தில் அவரை நடிக்க வைப்பதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் தருணங்களில் சில நபர்கள் எங்களை பற்றி தவறான கருத்துகள், அதாவது வெளியில் சொல்லப்படக்கூடாத சில வார்த்தைகளை பயன்படுத்தி, சொல்லணும்னா ஒரு அப்பாவுக்கு பிறந்திருந்தால் யாரும் இவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பயன்படுத்தியிருந்தாங்க. அதையெல்லாம் மீறி ஒன்று சொல்லிக்கிறதுக்கு விருப்பப்படுறோம். இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு விபத்தாக பார்க்குறோம். விபத்து ஏற்பட்டால் உடனே நம்ம வந்து முதலுதவி செய்யணும். அந்த முதலுதவி செய்யக்கூடிய முயற்சி தான் எங்களுடைய திரைப்படத்தில் இவங்களை அறிமுகப்படுத்துறது. எப்பயுமே உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு வேணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னென்னா எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இப்போ தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பெஷலான ஒரு நியூஸாக தான் நான் சொல்கிறேன். இது வந்து முழுக்க வந்து ஆல்ரெடி எடுக்கப்பட்ட ஒரு ஹைடன் கேமரா விசுவல்ஸ் நிறைய இதில் வரும். உடனே வந்து இதுக்காக முறைப்படி நாங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கி தான் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த ஹைடன் கேமராலாம் எப்படி யூஸ் பண்ண முடியும், ஒரு ரூமுக்குள்ளே ஒரு சிடி அந்த கேமரா இருக்குன்னா அதை எப்படி வெளியே கொண்டு வர முடியும், அதெல்லாம் வந்து சினிமாவில் ரூல்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹைடன் கேமரா எடுக்கப்பட்ட ஃபுல் சீனை வச்சு இப்போ ஷூட் பண்ணுற போர்ஷன் சேர்த்து நாங்கள் எடிட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். பாதி ஷூட்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. லைவ் ஷாட்ஸ் தான் அது ஆக்சுவலாக. நன்றி. ஹைடன் கேமரா இப்போ இது கூட வந்து ஒரு நான் சீனா யூஸ் பண்ணுவேன். ரெட்டி டைரி ஸ்ரீரெட்டி அவர்கள் அது நான் பொறுத்திருந்து பாருங்களேன். படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாமே. ஸ்ரீரெட்டியின் போராட்ட கதை, வாழ்க்கை போராட்ட கதை. ஸ்ரீரெட்டியா நடிக்கிறார். அதுதான் முக்கியம் இந்த படத்துக்கு. அதுதான் முக்கியமான கதாபாத்திரம். அவங்கள பத்தின கதைங்கிறதுனால அதுதான் முக்கியமான. அவங்க தான் பிவோட்டல் கேரக்டர். ரெட்டி டைரி யாருங்க? ரெட்டி ஸ்ரீரெட்டி யாருங்க? புரியல, சொல்லுங்க. நடிகை ஸ்ரீரெட்டியா வர்றாங்க. அது நீங்க அதை வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அதற்கான ஆவணங்களை வந்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சார் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கான அனுமதிக்காக காத்திருக்கோம். சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்காரு இவரும். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ first of all, my prayers to the Jayalalitha Amma. So this is not for the sentiment and this is not for the victory. This is for the ante oka lady, she ruled the Chennai and she ruled the Tamil Nadu and she is an inspiring model in the world. So not in the India, she is well known in whole world. So this is the film name is Reddy Diary. Complete story will be suspense and also few real characters also there in this film. You can expect some suspense. You can expect some names also, like might be this character is that person, this character is that person and all. So very interesting story. This is regular, all heroines, all heroes will say like this only. But what I'm looking forward is this will come very good. And my backbone is Charisma Groups. So few people are in doubt. Few people are talking very rude. Few people are talking very nonsense.
So I heard, and these people are making very abusive words which shouldn't, any girl, they shouldn't listen. And being a Tamilian, being a Chennai guy, and we have a lot of respect on Chennai, and whole world respects Chennai a lot. And also Chennai is doing a lot to Kerala. At the same time, Telangana and Andhra Pradesh is doing lot of things to Kerala. We are helping to Kerala. So few people are spoiling the Chennai name because Chennai respects women a lot. So we respect culture a lot. What kind of a culture you are living in Varahi? I'm asking you. And you kind of bastards are talking so cheap. Is it, ante, you learn, ante, what do you learn from your parents? So this is not for the publicity or not for the, attention seeking for anything. And he told, if you born by one lady, if you born by one father, and no one shouldn't we do film with Sri Reddy and all, he is talking nonsense. Not only Varahi, today I'm talking in the stage, and being a woman I'm talking, I'm so powerful, and my role model is Jayalalitha Garu, and most of the people might be, they don't know. Being a Andhra girl, being a Telangana girl, I love Jayalalitha Garu, and Andhra and Telangana, we don't admire any other women except Jayalalitha Garu. She is a powerful woman, and also, and my inspiration is Jayalalitha Garu, and also I'm not focusing on the films. I just wanted to clear, and I'm not focusing on the films, and I'm focusing on the social working also. I wanted to do some service to Chennai, and also I will go to Kerala also. What I am getting the remuneration, and a few 10% or 15% I'm donating to the Kerala. So we are very responsible. Not only Sri Reddy, everyone is responsible. Any state in the needy position, we have to do some help. So on this stage, what I'm requesting is everyone, please donate something to the Kerala. And we are very sentiment. We follow sentiments. Everyone are human beings. We have to respect and we have to give some help. So, kind of Varahi kind of stuff, I'm very strictly I'm telling, if anyone talk rude, if anyone talk nonsense on any women, I'm there in the Chennai. And also, not only Varahi, not only Lawrence, not only anyone, if he is a big position also, he really don't have any right to talk about any women. Okay? Now I'm my few movies are in line. Not only one movie, I'm doing one by one, and also I'm planning to do social work, and also I'm going to settle here itself in Chennai. And also, any women have any problem, please contact me through my Facebook, and also very soon I will give the WhatsApp number also. I will definitely be there. I'm not interested in any politics, okay? I'm not interested in politics, but I will do my service. My life should be a role model. I wanted to be a role model to the many women. Yes, I cheated by many men. I removed my dress also in front of the Ma Association. What is the use? There is no use. I don't have respect on Telangana. I don't have respect on Andhra. Because the governments didn't take it forward. Because the governments didn't take it, it is a mistake. And they are protecting the criminals. So I hate that. That's the reason I'm leaving the Telangana. I'm coming to Chennai. I'm going to settle here. And also, I think Chennai is deserved for my help, or I wanted to be here to serve the people. And I feel so happy to settle here. And also, in this journey, media helped me so much. And for each and every channel, I respect always. Please bless me. And you people,
actually did a justice to me, because whatever I talked, very darely you presented to the public. I really appreciate you people, and I really respect on Chennai media, and also always bless me like this. And thank you so much. You are so sweet. Any questions, please ask me. After a lot of issues, you have been doing a film now. After a lot of issues, you are doing a film. What is the reason? Suddenly, What is the reason? What is the reason for it suddenly giving a press meet? Suddenly things are happening. See, I was very silent. I heard so many things about me. Few people are talking very rude, and those are directors, and they are very experienced directors. I really don't want to name them, but fools. They are fools. Okay, might be they got age, but they don't have maturity, and I felt so bad. And that kind of directors still they are surviving in the movie industry, and they are giving lot of lectures in their stories. In the real life, they are the bastards. First, I'm telling, no. I'm not talking about the talented people. I'm talking about the fools only. Accepted only. This is accepted for the fools. Sir, let me give my explanation to clearly you understand, okay? Whatever they cheated me, okay? I'm talking about cheaters. This is belongs to crores of people. Yes. You are misunderstanding me, I guess. I'm talking about who are talking. No, sir. Saying is just improper. Okay, sorry. No. If they are talking improper, they call me prostitute. That is a good word, huh? Then. They didn't say you in media. They didn't protect you in the media. Okay, for the bastard word, I'm taking it back. Okay. Okay. Please control it. So what am I? No. You are trying to controlling me, but why you people are trying? I'm asking you to control the word. That's what they are also talking like that rubbish, no? They are not talking. Okay, anyhow, we are taking that word back, okay? And next question, please. Yes. Very soon. And also in the movie also we are showing how it is happened and how people are cheating in the movie industry. Everything we will show in the movies very clearly. And also what I will choose in the movie industry in the future, what kind of a characters I will choose, that will impact to the youth. And also I will choose not like a glamorous characters, or not like having bikini and dancing kind of stuff. I'm not doing. My character should be very inspiring thing to the every girl, every woman, and it will be women supported and women oriented subjects I wanted to do. So I'm not looking for the glamorous characters in the future also. And I really don't mind that is a big character or a small character. He is a big director or he is a big producer and all. I really don't wanted to care. Actually, if story is good, then I wanted to do. So any good stories are there in the Tamil film industry, I am ready to support. Continue. It will continue. And also very big names are there. That's the reason I am thinking, I'm swinging actually. If I reveal that names, that will, Tamil Nadu will up and down, like, we'll get some heartbeats. Obviously, this is whatever I'm doing, that is, that is risk to my life also, right? And I did lot of allegations towards very big people. Obviously, it is threatening to me, but end of the day, I have, I wanted to live my inspiring life, ante. No. Threatening, that will be another story. This is only for cinema. Last statement la enakku CDDK and the person running kediyadu. If he need a chance, he can come and act in front of me. Probably I will try to give a chance like that, he said. Lawrence garu, I really don't
and I will not say that I will not do with Lawrence Garu and all, because I went to his room for the movie offer. He has to give me offer, and he is thinking for Russian girls. If he is thinking for big heroines, I can't help. If he is feeling that I have a talent, he has to give me. And till now, he didn't offer me any character, and I'm not ready to do any characters. And I will choose my characters, which is really inspiring to the another women. லாரன்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா? Actually, Seegram Tamil லாரன்ஸ் accept it or not? What? That Lawrence gives you a chance, whether you will accept it or not? Definitely, I will accept. This is my challenge. That will my challenge, right? I wanted to act, and I will also show my talent. And he is telling from the beginning that he belongs to the very, he came from the slums, and he is doing service to the, small kids. That is very appreciative thing. But what I'm rejecting is, if you belongs to the slums, and when people are coming for the offer, you have to respect the women, and you have to give the respect properly to those, upcoming women or upcoming actors. You have to give respect. Might be you reach to go, heights, but you have to lift the, talent, right? New talent. So we shouldn't depend only on Vijay. We shouldn't depend only on Tala. We have to give some lift to the new talent. So you are coming to the you came from the slums, but you forgot the past. I'm asking you, if you would really, remember your past, you have to lift some, give some chance to new talented. No, why you are not giving? No, coming to the in front of the cameras, in front of the media, it's not a big thing. So whatever you talk, media will not write. You have some heart. You give answers to the heart also. So every big director, every big producer, what kind of a suggestion I wanted to give is, see the new talent. Not only me, not only Sri Reddy, not only anyone, not only Tala. Please focus on fresh talent also. This is actually, Chennai is a very good base to come up, fresh talent always you people will encourage. You people will not see that it is a small or a big movie. You people always bless the new movies also. I appreciate that. Not in Telugu actually. In Telugu, they will watch only big movies. Only 4 families are ruling the Telugu film industry. That's the reason the Telugu film industry in worst position now. That's the reason no other. You take Bunny, Allu Arjun. He belongs to big producer. Chiranjeevi, Pavan Kalyan, all are belongs to the movie big heroes only. And no other hero, no other new talent. They will not give lift. If they will come up, they will press it like that. So Tamil accept for that. You said that he misbehaved with you, right? Who? Lawrence. Yeah. Now you are saying that if he give a chance, I will accept it. What kind of mentality is this? See, first of all, I went for the chance. He wanted to give the chance. I wanted to use the chance. And also, why will I reject? And also, what I will tell you is, even I have grudge, no. Even I have to, I wanted to show my talent, no. I will definitely show. And also, why will I keep grudge? I will also show my acting skills, no. In front of that guy only. That is the tight slap. புரியல இல்ல நீங்க சொல்லக்கூடிய You tell me what he is telling. நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர் தான் ஆக்ட் பண்ணுறாங்க. அதே ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பராக இருக்கக்கூடிய நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த சங்கத்தில் நாங்களும் உறுப்பினராக இருக்கோம்ல, அந்த சங்கத்துடைய பைலா எல்லாமே எங்களுக்கும் தெரிஞ்சு நாங்களாம் பேசிக்கலி திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். எந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் மக்களுக்கு எடுக்கணும், எதற்கு இந்த படத்தை எடுக்கணும், என்ன சென்ஸில் எடுக்கணுங்கிறது வந்து திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு வந்த நாங்கள் ஒரு தவறான படத்தை எடுக்க மாட்டோம். ஓகே, முழுக்க மக்களுக்கு இந்த படத்தின் மூலயமா என்னத்தை நம்ம சொல்ல போகிறோம், இதனால் என்ன பலன் விளைய போகுது,
ஒரு பெண் வந்து பயந்து 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 இருக்காதீங்க, வெளியில் வாங்க. உங்களுக்கு பிரச்சனைனா வெளியில் வாங்க, போராடுங்க. பாரதியார் புதுமை பெண்ணை பற்றி பேசி எப்போ வந்து பெண்கள் வந்து துணிவோடு இருக்கணும்னு சொல்லி அவருக்கு போய் சுதந்திரமாகி 72 வருஷம் கழிச்சோ இன்னும் நம்ம வந்து அந்த பெண்களுக்கான துணிவை பற்றியே பேச வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கோங்கிறது மிகவும் கஷ்டமான விஷயம். நாங்கள் மீடியா படித்ததுனால, இதுதான் படிப்பு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உணர்வு உணர்ந்ததுனால ஸோ இந்த மாதிரியான திரைப்படங்கள் தமிழ் சினிமாவிற்கு தேவை என்பதற்காக எடுக்கிறோம். நல்ல விஷயங்களை யாருமே தடை செய்ய மாட்டாங்க. சர்ச்சைக்கு உண்டான ஸ்ரீதேவி அவர்களை நீங்க வச்சு படம் எடுக்கிறீங்க. எடுத்து நீங்க வந்து நான் உண்மை சம்பவத்தை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிங்கும் போது எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இதுல இருக்குல்ல சார்? சர்ச்சை என்பது என்னன்னா, நீங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். சர்ச்சைங்கிறது என்னன்னா, பிரிட்டிஷ்க்கு காந்தி சுதந்திரத்துக்காக போராடும் போது அது சர்ச்சை. காந்திக்கு தேவை அந்த சர்ச்சை, ஸ்ரீரெட்டி தேவை. புரிஞ்சு ஹிடன் கேமராஸ்னா என்ன சொல்ல வரீங்க? அவங்க வந்து எந்த எவிடன்ஸ் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இதுல எந்த மாதிரி காட்சிகள் எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு அவங்க சொல்லலையே. சொல்லிட்டாங்களே. நான் எப்படி வந்து இதுக்கு எவிடன்ஸ் காமிக்க முடியும்? அங்க எங்க போய் கேமரா வைக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணி இல்லை இல்லை, நாங்கள் நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஹிடன் கேமரான்னு எதை சொல்ல வரீங்க? அதை படத்தை பாருங்க சார். படம் எல்லாமே வந்து எடுத்துன்னு சொல்றீங்க. அதுதான் எடுத்துருப்பாங்க. 70% ஆஃப் ஃபிலிம் முடிஞ்சிருச்சு. இல்லை உங்களுக்கு எப்ப தெரியும்? எப்ப அந்த ஹிடன் காட்சிகள் எடுக்கப்படுது? அதை பத்தி சொல்ல முடியும்? இல்லை, படத்தை பாருங்க. படத்தை எல்லாமே படத்தை இந்த ப்ராப்ளம் இல்லை இல்லை, இது வந்து இல்லை சார், இது வந்து ஒரு திரைப்படம். இது என்னன்னா, நம்ம வந்து ஒரு காமன் அவங்களுடைய பர்சனல் ஃபீலிங்ஸை வந்து சொல்கிறதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் கிடையாது. இது சினிமாவை பற்றிய செய்தியை வெளியிடுறதுக்கான ஒரு இல்லை இல்லை, எல்லாமே சீக்ரெட்ஸ் கிடையாது. படத்தை பாருங்க. அதுக்குதான் கேக்குறோம். இப்ப சீக்ரெட் நீங்க சொல்லும்போது பின்னாடி வந்து ஏன் அது அப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பின்னாடி வந்து நீங்க சம்பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகளுக்காக இதை நீங்க பரப்பிருக்கலாம்னு அடுத்தவங்க பேசப்படுவாங்கல்ல, அந்த கேள்வி நாங்களுக்கு கேட்கறேன். பேசுகிறவங்க எல்லாமே பேசுவாங்க சார். நான் சொன்ன பேசுகிறவங்க எல்லாருமே பேசலாம். பட் பேசுகிறவங்க எல்லாருடைய வாயை அடைக்கணுங்கிறதுக்கு, எல்லாருக்கும் பதில் சொல்லணுங்கிறது சினிமாவில் சொல்லியிருப்போம். எல்லாருக்கான விடை வந்து சினிமாவில் ப்ரொடியூசர் கவுன்சில் ஏற்கனவே கள்ளத்துப்பாக்கின்னு ஒரு படம் கள்ளத்துப்பாக்கின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு சார். இவர் வந்து கமல் சார் அசிஸ்டண்டாக இருந்தவர். கமல்கிட்ட பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. கள்ளத்துப்பாக்கின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த கள்ளத்துப்பாக்கிங்கிற படத்துலையும் தலைப்பில் பெயர் வரும் பொழுது பெரிய இயக்குனர், பெரிய நாயகன், பெரிய இது துப்பாக்கி கள்ளத்துப்பாக்கின்னு பிரச்சனை வரும்பொழுது கோர்ட் வரைக்கும் போய் இவர் வந்து வின் பண்ணி இதற்கு பிறகுதான் அந்த கள்ளத்துப்பாக்கி இவர் ரிலீஸ் பண்ணார். And one more thing, Before a month, you meet the press. At that time, you told that you have no evidence for this and all. But these guys and these people are telling they have video evidence. They are going to release on the film. okay, you should the Is claim. this true or not? make it suspense. Wait. Wait, 2 no. months back. If I release now, it's okay. First of all, I'm telling you one point. One point. சார், உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிகப்பெரிய நன்றி. One point. No. One point I wanted to clear, and Nadiyar Sangam should support these films. Okay. If anyone try to stop these films, this will be the serious crime. It will turn to the serious crime. That is the very serious crime. And also, no grudges. Please help me and please try to release the film. And also, we have very special thanks to Charisma Groups and Subramanyam Garu being a backbone. Thank you so much. Ready? Give clarity on the question. It is there. Wait. Mr. Vijay,